ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவனுக்கு அத்தியாவசியமான முதல் பண்பு எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு ப்ரொஃபஸர் அவருடைய கிளாஸில் கேட்டார். நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு மாணவர் ஒவ்வொரு விதமான பதில் சொன்னார். ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொன்னார், சார் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார், டேலண்ட் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், எல்லாமே வேணும் சார். ஆனால் இந்த பங்க்சுவாலிட்டிங்கிற ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், அதுதான் ஒரு மனுஷனை உயர்த்தக்கூடிய ஒன்று அப்படின்னு. அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், பங்க்சுவாலிட்டி முக்கியம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் போய் நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் என்னென்னா இதுக்கு சார்பாக இருக்குதோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். ஆனால் பொதுவாக இந்த வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலாம் வந்த உடனே ஒரு சிலபஸை பார்த்து பாடம் நடத்த மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா மாணவர்களை சிந்திக்க வைப்பாங்க. அவங்க நிறையா ப்ராப்ளத்தை போஸ்ட் பண்ணிவிட்டு மாணவர்களையே ப்ரோப் பண்ண சொல்லுவாங்க, அவங்களையே தேட சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாணவர்கள் போய் பல்வேறு இடங்களில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய ஹிஸ்ட்ரியில் சம்பவங்களை பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது, இந்த நேரம் தவறாமை தான் ரொம்ப முக்கியமானதாக படுது. ஏன்னா சில நேரங்களில் பலவீனமான படையை வைத்திருந்தவர்கள் கூட வெற்றி பெற்றிருக்காங்க. என்னன்னா கரெக்டான டைமில் அந்த கமாண்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணதுனால. மிகப்பெரிய ஒரு படையை வச்சவங்க கூட காலதாமதமாக போனதுனால, நேரம் கழித்து போனதுனால தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாபர் சின்ன படை தான் வச்சுருந்தார், இப்ராஹிம் லோடி பெரிய படையை வச்சுருந்தார். ஆனால் பாபர் முன்னாடியே பேட்டில் ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டார், பானிப்பட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டார் 1526. ஆனால் இப்ராஹிம் லோடி பின்னாடி வந்தார். பின்னாடி வரும்போது இந்த ப்ரிப்பரேஷன் என்னன்னு அவருக்கு தெரியல, அதனால் பாபர் விரிச்ச வலையில் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மாணவன் சொன்னால், இதை சைனீஸ் ஹிஸ்ட்ரியிலையும் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு பெரிய நாடு, குவின்னு ஒரு நாடு, அந்த நாட்டை ஊங்கிற ஒரு நாடு போய் எளிதில் தோற்கடிச்சிருச்சு. தெரியும், அந்த கின் நாடு ரொம்ப பெரிய நாடு, பெரிய படை. ஆனால் ஊ நாடை சேர்ந்து சின்ன படை போய் அதை தோற்கடிச்சிருச்சு. இது மாதிரி தோல்வி அடைஞ்ச உடனே அந்த ஊர்லேயே மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தர் இருக்கார். அந்த மன்னருக்கு கிட்டத்தட்ட அட்வைசர் மாதிரி இருந்தவர். அவர்கிட்ட இந்த மன்னன் ஏன் தோல்வி அடைஞ்சாங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுறாங்க. மன்னன் ஓடி போயிடுறான். எப்படியாவது தோல்வி அடைஞ்சது, கின்னாடு ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு அந்த பெரியவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சு நாளைக்கு நீங்கள் வரணும், எங்களுக்கு சொல்லணும்னு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட கோயிலை சொல்கிறாரு. அந்த கோயிலுக்கு காலையில் 8 மணிக்கு நான் வந்துடுவேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு. காலையில் 8 மணி ஆகுது. இவங்க போய் முன்னாடியே இந்த ஊ நாட்டை சேர்ந்த மன்னனும் அவருடைய பையனும் வெயிட் பண்ணுறாங்க. 8 மணி ஆகுது, அவரை காணோம். 8:30 ஆகுது, காணோம். 9 காணோம், வரல. உடனே அந்த அப்பா சொன்னார் பையனை பார்த்து, தம்பி புரிஞ்சு போச்சு, வா போகலாம் அப்படிங்கிற. என்ன அப்படின்னு, அவர் மன்னன் ஏன் தோற்று போனாங்கிறத அந்நியர்களான நமக்கு சொல்ல விரும்பலை, ஆனால் அதே நேரத்தில் உணர்த்த விரும்பியிருக்காரு. எனக்கு புரியல அப்படின்னு. அவர் கின்னாட்டினுடைய குடிமகன், தான் மன்னன் இதனால தான் தோற்று போனான்னு அவர் எப்படி சொல்லுவார்? சொல்கிறது ஒரு ராஜ துரோகம் மாதிரி இல்லையா? அது அவர் நாட்டுக்கு அசிங்கம் இல்லையா? அவருக்கு அசிங்கம் இல்லையா? இப்போ நம்ம நாட்டுக்கு ஒன்றுன்னா நமக்கு அசிங்கம்னு நினைக்கணும். அதுதான் நம்ம நாட்டினுடைய பற்று. நம்ம ஊரில் ஒரு பொருள் நல்லா செயல்படாது, செஞ்ச பொருள் நல்லா செயல்படாதுன்னா அது எனக்கு அசிங்கம்னு நினச்சிக்கிட்டு அந்த பொருளை செய்கிறது தான் நாட்டுப்பற்று. தேசிய கொடிக்கு எழுந்து நிற்கிறது மட்டுமல்ல, நாம் செய்கிற பொருள் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்தியாவில் செஞ்சது அருமையானதுன்னு சொல்லணுங்கிற நினைப்போடு ஒரு குண்டூசியை கூட செய்கிறது தானே நாட்டுப்பற்று. அதனால் அவர் ராஜ துரோகம், அதனால் நான் வரமாட்டேன்ட்டார். ஆனால் உணர்த்தினார் என்னன்னா, சொன்ன நேரத்துக்கு வராமல் பங்க்சுவாலிட்டி இல்லாததுனால தான் அந்த மன்னன் தோற்று போயிட்டாங்கிறத சொல்லிட்டார். சொல்ல காப்பாற்றலை, சொன்ன நேரத்தை காப்பாற்றலை, இதனால தான் அவன் தோற்று போயிட்டாங்கிறத அவர் நமக்கு உணர்த்திட்டாரு. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நாம் இந்த நாட்டில் பங்க்சுவாலிட்டி தவறாமல் ஆட்சி புரியணும் அப்படின்னு அப்பா சொன்னாருங்கிறது அந்த சீன கதை. இதை அந்த மாணவர் சொன்னார். இப்போ நம்ம எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் உரிய நேரத்துக்கு அந்த ப்ராடக்ட் வரலன்னு வச்சுக்கோங்க,
நமக்கு கோபம் வரும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து போய் துணியை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் டைலர் தச்சு கொடுக்கறதுக்காக. நாள் ராத்திரி வரைக்கும் பிரச்சனை தான். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ரெடிவேர் வந்துடுச்சு. போய் நாம் வந்து ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோம், நம்ம சைஸ் என்னான்னு சொல்கிறோம். இப்போ இன்னொன்று வந்து லூஸாக வந்து சட்டை போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆளும் லூஸு சட்டையும் லூஸுன்றான். ஏதாவது ஒன்று லூஸாக இருந்தால் தானே பிரச்சனை, ரெண்டுமே லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்கன்னு. இந்த சூழலில் இந்த காலம் தவறாமை ரொம்ப முக்கியம், சொன்ன சொல் தவறாமை ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த செயல் செய்தாலும், அல்லது எந்த விதமான பணி செய்தாலும் அதில் தவறாமல் கடைபிடித்தால் காலம் நம்மை கௌரவிக்கும், நம்மை கொண்டு போய் உயர்ந்த இடத்தில் உட்கார்த்தி வைக்கும் என்பதை உணர்வோம். நன்றி, வணக்கம்.